ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த ஷியடி vlog வீடியோவில் பாபா வாழ்ந்த காலத்தில் சாவடியில் போன அற்புதங்கள் இந்த சாவடியுடைய ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஷியடியில் கோயில் பக்கத்துலேயே வந்து துவாரகமாக இருக்குது. துவாரகமாக இப்போ வரைக்கும் பாபா 10 வருஷ நெருப்பில் துணி வந்து ஊதி எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஷிரடியில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பாபா வாழ்ந்த காலத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பாபா வந்திருக்காரு. அதோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ஷிரடியில் எப்படி நம்ம பாபா தரிசனம் பண்ணோம், எப்படி நம்ம ஆன்லைனில் ஆர்த்தி டிக்கெட் புக் பண்ணி ஆர்த்தி அட்டன் பண்ணி பாபாவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க என் கூட ஷிரடி சுத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ முடியுமா? இப்போ நீங்கள் பார்க்கறது சாவடிங்க. பாபா இங்கே வந்து தான் உட்காந்துருவாரு. வார்த்தைக்கு 2 நாள் முன்னாடி இங்கே தான் வருவார் பாபா. இப்போ அங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த சாவடி தான் வந்து பாபா வாழ்ந்த காலத்துல வந்து வெளியூர்லேருந்து யாராச்சும் வந்தா, நோயூட்டி யாராச்சும் வந்தா இந்த சாவடியில் பாபா தங்க வைப்பாரு. இப்போ நீங்கள் பார்க்குற சாவடி வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பாபா வாழ்ந்த காலத்தில் வந்து இந்த சாவடி வந்து பழைய காலத்து ஒரு பில்டிங்காக இருந்திருக்கு. தரைகள்லாம் வந்து அப்படி ஈரப்படிஞ்சு இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் பாபா இருந்திருக்காரு வாழ்ந்த காலத்தில். சாவடியில் பாபா வந்து இந்த சாவடியில் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து தங்குவார். 1910 1910 அப்புறமா வந்து அங்கே வாழ்கிற மக்கள் பாபா கிட்ட வந்து துவாரகாமாயிலேருந்து சாவடிக்கு பாபா வருவார். அந்த துவாரகாமாயிலேருந்து சாவடிக்கு பாபா வரதை விழாவா கொண்டாடணும்னு சொல்லி பாபா கிட்ட கேட்குறாங்க. பாபாவும் அதுக்கு வந்து சரின்னு சொல்கிறாரு. பாபா வந்து விழாக்கு ஒத்துக்கின அப்புறமா வந்து இன்னொரு கோரிக்கை பாபா கிட்ட வைக்கிறாங்க மக்கள். என்னன்னா துவாரகாமாயிலேருந்து சாவடிக்கு பாபா வரதை விழாவா கொண்டாடணும். அந்த இடத்துல வந்து பாபா வந்து குதிரை மேலே வரணும் துவாரகாமாயிலேருந்து சாவடிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா வந்து ஒத்துக்கலை குதிரை மேலே வருது. ஏன்னா அந்த குதிரையை பாபாக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. தானமாக கொடுத்த குதிரையை வந்து பாபா பிச்சு எடுத்து அந்த வர காஸ்ட் வந்து குதிரையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால தான் வந்து குதிரை முன்னாடி போட்டு பின்னாடி நான் வரேன்னு சொல்லியிருக்காரு பாபா. மக்களும் ஒத்துட்டு இருக்காங்க. அப்புறமாத்துக்கு பாபா வாழ்ந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த விழாவை தான் வந்து சாவடி ஊர்வலமாக வந்து வியாழக்கமான கொண்டாடுவாங்க. இப்போ இருக்க அழகாக அந்த விழாவை கொண்டாடிட்டு வராங்க. இப்போ நீங்கள் சாவடியில் பார்க்குற இந்த பாபா ஃபோட்டோ வந்து பல்லக்கில் இருக்குது. இந்த பல்லக்கு தான் வந்து வியாழக்கமான பல்லக்கு ஊர்வலமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக பிரம்மாண்டமாக. ஏன் மூலியமா இந்த வீடியோவில் நீங்கள் சாவடியை பாருங்கள். வர முடியாதவங்க நீங்கள் யாராச்சும் ஷீரடியில் போயிட்டு இந்த சாவடியில் இருக்கிற பல்லக்கு ஊர்வலம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு அற்புதம் வந்து பாபா இந்த சாவடியில் பண்ணியிருக்காருங்க. யாராச்சும் நோயுற்று வந்தாங்கன்னா இந்த ஷீரடியில் சாவடியில் வந்து பாபா வந்து அந்த நோயுற்று வந்தவங்களை வந்து எந்த மருந்து இல்லாமல் வந்து அந்த நோயை குணப்படுத்துவாருங்க. அந்த அற்புதம் வந்து பாபா பண்ணியிருக்காரு இந்த சாவடியில். நீங்கள் யாராச்சும் சாவடி வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏதாச்சும் வந்து நோய் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து வலி இருந்துச்சுன்னா அந்த மனசார சாவடியில் பாபா கிட்ட சொல்லுங்கள். அந்த மனசு ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்தால் எல்லாமே சரியாயிடும். பாபா கிட்ட வந்தால் நோய் ஏதாச்சும் இருந்தால் எல்லாமே சரியாயிடும். இந்த சாவடியில் பாபா கிட்ட வந்து வேண்டிக்கிறீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஷீரடியில் முக்கியமான இடங்க துவாரகமாயிங்க. பாபாவுக்கும் இந்த துவாரகமாய்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. வாங்க இந்த துவாரகமாய் ஹிஸ்டரியை பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ பாபா முதல்ல ஷீரடிக்கு வந்து கொஞ்ச காலம் வந்து பாபா காணாமல் போயிட்டு திருப்பி 26 வயசுல ஷீரடிக்கு பாபா வராரு. அப்புறமா கோபுரக்கால போய் தங்கியிருக்காரு சாய் பாபா. பாபா வந்து ஷீரடியில் எங்கே தங்கலன்னு சொல்லி பார்க்கப்பதான் ஒரு பழைய காலத்து பில்டிங் ஒன்று பார்க்குற பழஞ்ச கட்டிடம் ஒன்று பார்க்குறாருங்க. அந்த கட்டிடம் தான் மசூதிங்க. பாபா வாழ்ந்த காலத்துல அந்த பழைய காலத்து கட்டிடம் தாங்க பாபா தங்கியிருந்தாரு. அந்த பழஞ்ச பழைய கட்டிடம் வந்து ரொம்ப குண்டும் குடியுமா ரொம்ப தங்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த மசூதியில அந்த காலத்துல அங்கதான் பாபா தங்கியிருந்தாரு. கொஞ்ச காலம் அப்புறமா அவர் தங்கி இருந்த அந்த பாலடைஞ்ச அந்த கட்டிடத்துக்கு பேர் வந்து துவாரகமாயின்னு சொல்லிட்டு பாபா வந்து பேர் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துவாரகை என்னன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் தாங்க துவாரகை. அந்த பேர் தான் பாபா வாழ்ந்த இந்த இடத்துல துவாரகமாயின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. கொஞ்ச காலம் அப்புறமா ஷீரடியில இந்த ஷீரடியில இந்த துவாரகமாய் மட்டும் 24 மணி நேரம் ஓப்பன்ல தாங்க இருக்கும். ஏன்னா பாபா வாழ்ந்த இடங்க இது. அதனால 24 மணி நேரம் ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. போய் துவாரகமாய் உள்ள போயிட்டு அழகா தியானம் பண்ணிட்டு பாபா நினைச்சிட்டு வரலாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இடம் பாக்குறதுக்கு. இந்த துவாரகமாய் நைட் டைம் கிளீன் பண்ணுவாங்க. அப்போ செம கூட்டமா இருக்கும். இந்த துவாரகமாய் கிளீன் பண்றவங்க வந்து வம்சாவளிக்கு இருக்கு வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஆனா இந்த கூட்டம் வரதை பார்த்து அந்த வம்சாவளி கிளீன் பண்றாங்களே அவங்க கிட்ட வந்து இந்த பக்தர்கள் வாங்கி இந்த துவாரகமாய் கிளீன் பண்ணுவாங்க. அது ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பாபா வாழ்ந்த இடம்ன்றதுனால அதுக்கு செம கூட்டமா இருக்குங்க துவாரகமாயில. இப்போ என் பின்னாடி இருக்கிறத துவாரகமாயி சாய்பாபா இருக்கிற காலத்தில் வந்து தூணியில் வந்து விறக வச்சு
நெருப்பேற்றி உதி ரெடி பண்ணி மக்களுக்கு தருவார். அது என்னென்னா உடம்புல வந்து இன்னும் ஏதாச்சும் இருந்தால் அந்த உதி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதோடைய பலன் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அப்படிப்படியானது துவாரகமாயி. அங்கே தான் சம கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி கூட எங்கள் அப்பா அம்மாலாம் போயிருக்காங்க. உள்ளே போன அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால தான் அவங்க போயிட்டு வந்து நான் அப்புறம் உள்ளே போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இருந்தால் துவாரகமாயி. நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க துவாரகமாயி உங்களுக்கு. சாய்பாபா வாழ்ந்த காலத்துல இந்த துவாரகமாயில இப்ப நீங்க பாக்குற இந்த தூணியில வந்து விறகு வச்சு நெருப்பை ஊதி ரெடி பண்ணுவாருங்க. பாபா வாழ்ந்த காலத்துல முறையா விறகுல இந்த தூணில நெருப்பு ஊட்டிருக்காரு. அப்போ ஏத்துன நெருப்பு தான் இப்போ இருக்க விடாம எரிஞ்சிட்டு இருக்கு. பக்தருக்கு எல்லாருக்கும் உதியா ஒரு பிரசாதமா பக்தர்களுக்கு போயிட்டு இருக்குங்க. இந்த உதி வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டங்க. ஏன்னா சாய்பாபா கிட்ட இருக்க அந்த உதி வாங்குறதுக்கு அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன பேக்கெட்ல தருவாங்க. சாய்பாபா தரிசனம் பண்றதால சின்ன பேக்கெட் தருவாங்க. அவ்வளவு புனிதமானதுங்க. நல்ல விட துவாரகமாயி உள்ளே போயிட்டு ஃபுல்லாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருங்க. அப்புறமா சாய்பாபாவோடைய ஃபோட்டோ இருந்தது. அழகாக சாமியை பார்த்துட்டு ஃபோட்டோ தரிசனம் பண்ணிட்டு சாய்பாபா பாதை தொட்டு கும்பிட்டுட்டு தூணியில் போய் ஊதியை பார்த்துட்டு அழகாக வந்தாச்சு. இந்த ஷீரடியில் ஆச்சரியருக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. பாபா முறையா 16 வயசு ஷீரடிக்கு வராரு. 3 நாள் இருக்கிறாரு. அப்புறமா திருப்பியும் கொஞ்சம் காலம் கழிச்சு 2வது வாட்டி 26 வயசுல பாபா ஷீரடிக்கு வராரு. 2வது வாட்டி பாபா ஷீரடியில வரப்போ இந்த ஆச்சரியர் கோயில பாபா 3 நாள் தங்குறாரு. துளசிதாசர் பாபாலா வந்து முக்கியமான விஷயமா இந்த ஆஞ்சநேயர் கோயில உரையாடல் பண்ணியிருக்காங்க. அதற்கு அப்புறமா தான் பாபா கோபரக்காவ் போயிருக்காரு. அதனால இந்த ஷீரடியில வந்து ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்க்கறது சாய்பாபாவுடைய முக தரிசனங்க. நீங்கள் இந்த வழியில் போனால் சாய்பாபாவுடைய ஃபேஸை கிளியராக பார்க்கலாம். அந்த வழி தான் இது. இங்கே பாருங்கள் லைனில் இருக்குது. கூட்டம் ரொம்ப இல்லை. உள்ளே போயிட்டு முக தரிசனம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஷீரடி வந்தால் துவாரகமாயி பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. என் பின்னாடி பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் கிட்டே வந்து முக தரிசன வழி இருக்குது. நீங்கள் இங்கே போயிட்டு சுவாமியை ஃபேஸை நல்லா அழகாக தெரியும். மிஸ் பண்ணாமல் முக தரிசனம் போய் பாருங்கள். ஷீரடியில் நான் வந்து முக தரிசனம் போயிட்டு வந்தால் சொன்னேன். உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு ரொம்ப தூரமாக வந்து சாய்பாபா இருக்காருங்க. சாய்பாபா தூரமாக இருக்க நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு சின்ன மேடமாக போட்டுருவாங்க. அது மேலே நின்று சாய்பாபாவோட ஃபேஸ் ரொம்ப கிளியராக தெரியுங்க. அதான் முக தரிசனம். ரொம்ப நல்லபடியாக முக தரிசனம் போய் சாமியை பார்த்து வந்தாச்சுங்க. சாய்பாபாவை ரொம்ப அழகாக தெரிஞ்சு பட் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ வயசானவங்க வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கேண்டி போட்டு தான் பார்க்கணும். ரொம்ப தூரமாக இருக்காது. பட் ஆனால் ஃபேஸ் நம்ம கிளியர் தெரியுது. நல்ல தரிசனங்க. இனிமேல் தான் நம்ம ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம். நைட் ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம். நைட் ஆர்த்தி வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கு ஆர்த்தி. பட் ஆனால் முன்னாடியே அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 7-8 மணிக்கே போய் முன்னாடி உட்காந்துருவோம். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுனால நாங்கள் 7-8 மணிக்கே போய்டும் ஆர்த்திக்கு. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆர்த்தியில் புக் பண்ணுறோம். எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். ஆர்த்தி எப்படி புக் பண்ணோம், ரூம் எப்படி புக் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ நான் கிளியராக உங்களுக்கு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் முகதர்சனம் பண்ணிட்டேன். நான் இப்போ இங்கே சுற்றி ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறேன். இந்த ஷீரடியில் என் பின்னாடி ஒரு கடை தெரியுதாங்க. இங்கே தான் நான் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணேன். சாய்பாபா சேலை இங்கே தான் வாங்கினேன். ஃபோட்டோஸ்லாம் இங்கே தான் வாங்கினேன். இப்போ நான் வந்து இப்போ டைம் வந்து 4:30 ஆகுதுங்க. ஸோ நான் வந்து இப்போ தர்ஷன் போய் சாமியை பார்க்க போகிறேன். இன்னும் சாமியை பார்த்துட்டு பாதரை தொட்டு வர போகிறேன். அது கேட் நம்பர் 6ன்னு சொல்கிறாங்க. ஷீரடியில் நிறைய கேட் இருக்குது. கேட் நம்பர் 6ல் போயிட்டு இரநூறு டிக்கெட் வாங்கிட்டு அங்கேயே வந்து மொபைல் லாக்கர் இருக்குது. நீங்கள் லக்கேஜ் லாக்கரை வச்சுருக்காங்க. கேட் நம்பர் 3ல் லக்கேஜ் லாக்கராக. இப்போ கேட் நம்பர் 6ல் போயிட்டு 200 டிக்கெட் வாங்கிட்டு அங்கேயே லாக்கர் இருக்கும். மொபைலாம் கொடுத்துட்டு போய் சாமி தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். இதே கேட் நம்பர் 3ல் போனீங்கன்னா நீங்கள் லக்கேஜை வச்சுட்டு வரலாம். ஸோ இப்படி கேட் பிரித்து வச்சுருப்பாங்க. அதுமாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம். பாபா கோயிலில் எல்லா கோயிலும் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக நாய்ங்க இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏகப்பட்ட நாய்ங்க ஷீரடியில் இருக்குங்க. இந்த நாய் பாருங்கள் செம்ம கூட தடிசாக இருக்குது. இப்போ நான் கேட் நம்பர் 6க்கு போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே வந்து ஷூ ஸ்டாண்டு. நீங்கள் செல்ஃபு ஷூ இங்கேயே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் ஃப்ரீ தர்ஷன் போட்டிருக்கு. நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் போனால் இந்த லைனில் போய்க்கலாம். நீங்கள் ஏரியா செம்ம டெவலப் ஆகிருக்கு. கலகலன்னு இருக்குது. ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. நிறைய கடைங்க இருக்குது சுற்றி. இங்கே பாருங்கள் கேட் நம்பர் 2 நீங்கள் போட்டிருக்கு. ஃப்ரீ தர்ஷன் போனால் 7-8 கேட்டில் போகலாம்.
இதே நீங்கள் வந்து காசு கொடுத்து தர்ஷன் போன 200 டிக்கெட் போகணுன்னா கேட் 6ல் போகலாம். இதை நீங்கள் பார்க்குறீங்களா? அங்கே லட்டு கவுண்டர் போட்டிருக்கு. ஸோ அப்படியே நம்ம போகிற லட்டு வாங்கிக்கலாம். இதுதான் பிரசாதம் இங்கே ஷீரடியில். சாமியை பார்த்துட்டு வந்த அப்புறம் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போது கேட் நம்பர் 6க்கு தான் போயிட்டுருக்கேன். 200 தர்ஷன் டிக்கெட் ஆக்சுவலாக இது. நீங்கள் 200 காட்டிங்கன்னா சாமியை பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஃபீலாக போக பிடிக்காதவங்க நம்ம காசு கட்டிட்டு போகலாம். அது கேட் நம்பர் 6ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஷூ ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் இங்கே ஷூ வச்சுக்கலாம். இங்கே ஷூ செருப்பை இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் மொபைல் ஆக்காதீங்க நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மொபைல் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே நீங்கள் மொபைல் வச்சுட்டு தான் போகணும். இது எங்கே இருக்குன்னா செப்பல் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. அப்படியே இங்கே நேராக போனீங்கன்னா வந்து 200 தர்ஷன் கவுண்டர் இருக்குது. இங்கே தான் வந்து மொபைல் கவுண்டர் இருக்குது. என் பின்னாடி மொபைல் லாக்கே தெரியுது. இங்கே ஒரு மொபைலுக்கு 5 rupees. நீங்கள் மொபைல் வச்சு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வரல. உள்ள மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் போயிட்டு உள்ள ஷீரடி சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு வெளில வந்து சொல்கிறேன். நல்லபடியாக ஷீரடியில் சாய்பாபா தரிசனம் பண்ணியாச்சுங்க. கேட் நம்பர் 6 வழியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து 200 டிக்கெட் நீங்கள் வந்து வாங்கிட்டு உள்ளே போகலாம். பட் ஆனால் வந்து திருப்பதி மாதிரி கோயில் அங்கே இருக்கும், லைன் எங்கேயும் இருக்கும், அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஆனால் கூட்டம் ரொம்ப இல்லை முன்னாடி. ஆனால் கோயில் கிட்ட வர செம கூட்டமாக இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப நிற்க தேவையில்லைங்க. மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து 1/2 மணி நேரம் தாங்க ஆகும். 1/2 hour 40 minutes ஆகாது. 1/2 மணி நேரத்துக்கு போய் சாமியை பார்த்துட்டே வந்துடலாம். நாங்கள் வந்து 200 டிக்கெட் தர்ஷன் போகிறப்போ வந்து பாதத்துக்கிட்ட ட்ரை பண்ணி போகலான்னு பார்த்தோம். பட் போக முடியும் எங்களால். நாங்கள் வந்து சாய்பாபாவுடைய ஃபேஸ் இருக்கும்ல சமாதி மந்திரில், அந்த வழியே நாங்கள் போனோம். சாய்பாபா அந்த சமாதியை தொட்டு கும்பிட்டு நாங்கள் வந்தாச்சு. நல்லபடியாக நல்ல தரிசனம் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி கேட் 6 வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட் 6 போகிற வழியே நீங்கள் செப்பல் கொடுக்கலாம், ஃபோன் கொடுத்துடலாம், எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே நீங்கள் போகலாம். போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி அதே வழியாக வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துடலாம். நீங்கள் வந்து சாய்பாபா பார்த்துட்டு அந்த கோயிலை சுற்றி பாருங்கள். இதுமாதிரி நல்லாயிருக்குங்க. அங்கே ஒரு மரம் மாதிரி இருக்கும். அங்கே சாய்பாபா உட்காந்துருப்பாரு அந்த அவர் இருந்த காலத்தில். அந்த மரத்தான் இலை கீழே வந்து அவன் நல்லதுன்னுவாங்க. அந்த இலையை எடுக்க வந்து நிறைய பேர் வந்து கூட்டம் நிற்கும். அவ்வளோ முக்கியமான இது புனிதமான மரம் அது. இதெல்லாம் சாய்பாபா பார்த்துட்டு வரப்போ அந்த கோயில் உள்ளே இருக்கும். இவ்வளோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். ஆனால் தரிசனம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நைட் 10 மணி ஆர்த்தி இருக்குது. நாங்கள் 10 மணி ஆர்த்திக்கு வந்து 8 to 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் வந்து ஒரு 7-7:30 போய் நின்றுடுவாங்க அந்த லைனில். ஏன்னா சாய்பாபா கிட்ட பார்க்கறதுனால. ஸோ நாங்கள் இப்போது சின்னதாக சுற்றி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். நைட் ஆர்த்தி பார்க்க கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே டீ கேன்டீனில் வந்து 2 ரூபாய்க்கு வந்து டீ, காஃபி, மில்க்கு, மினரல் வாட்டர்லாம் தராங்க. செம கூட்டமாக இருக்குது. இது வந்து பிரசாதமாக வாங்கிக்கிறாங்க. ஜஸ்ட் சும்மா 2 ரூபாய்க்கு தராங்க. 2 ரூபா வந்து சாமி பிரசாதமாக கோயில் குண்டியில் தான் போய் சேரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? டீ 2 ரூபா, காஃபி 3 ரூபா, மில்க்கு 3 ரூபா, மினரல் வாட்டர் 10 ரூபா, மினரல் வாட்டர் 50 ரூபா. ஸோ எல்லாமே வந்து 5 ரூபா தான் இருக்கும் மினரல் வாட்டர். எல்லாமே கம்மி ப்ரைஸில் பிரசாதமாக தராங்க இந்த ஷீரடியில். துவாரகமாயில் இங்கே அப்படியே டிவி வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் டிவி வச்சுருப்பாங்க. இங்கேனா வந்து லைவாக வந்து ஆர்த்தி போயிட்டுருக்கோம். இங்கே மக்களை உட்காந்து பார்த்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆர்த்தியை வந்து. இப்போ வந்து ஈவினிங் 6 மணி ஆர்த்தி போயிட்டுருக்கு. இப்போது இது மாதிரி இந்த ஷீரடியில் நிறைய பேர் டிவி வச்சுருப்பாங்க. லைவாக நம்ம பார்க்கலாம். அது மாதிரி டிவியில் பார்க்குற மாதிரி இங்கேயே வச்சுருப்பாங்க பெரிய ஸ்க்ரீனில். அப்படியே நம்ம நின்று பார்க்க வேண்டியது தான். இப்போ நீங்க பாக்குறது பாபா வந்து முறைய பிச்சைக்கடை வீடு தாங்க இது பாயாஜி அப்பா கோட்டை பட்டேல் வீடு. இந்த வீட்டுக்கு முன்னாடி பாபா பாதைகை வச்சிருப்பாங்க. இந்த பாதைகை கீழே என்ன எழுதிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன் ஷிரடி வில்லேஜ் ஸ்ரீ சாய்பாபா takes பிக்ஷா in 5 houses. First he takes பிக்ஷா from this house.
இந்த ஷீரடியில் சாய்பாபா வந்து 5 வீடு தான் பிச்சை கேட்குறாரு. அதில் இது ஃபர்ஸ்ட் வீடுங்க. சாய்பாபா வீட்டை போய் பிச்சை கேட்டால் நம்ம கர்மா நிற்கிறாருங்க. நம்ம கர்மாவட்டம் சாய்பாபா பிச்சையை கேட்குறாரு. இந்த வீட்டில் ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் பழைய காலத்து மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க மாற்றாம. ஹோட்டல் ராமகிருஷ்ணா வந்து சாப்பிட வந்திருக்கோம். இது உடுப்பி பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டா. உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் டின்னரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷீரடியில். நாங்கள் ஆர்டர் பண்ணது சீஸ் பன்னீர் டிக்கா மசாலா. அங்கே பாருங்கள், சீஸ் அப்படி அள்ளி போட்டிருக்காங்க பன்னீர் கிரேவியில். இந்த கிரேவி பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கள் மீடியம் ஸ்பைசி கேட்டுருந்தோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். நாங்கள் வாங்கின சுட சுட பன்னீர் கிரேவியை அழகாக சப்பாத்தி மேலே வச்சுட்டோங்க. வாவ், ஸ்பைஸியாக பார்க்க சூப்பராக இருக்கு போல. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போது. சாஃப்டாக இருக்குது. அந்த சாஃப்டான சப்பாத்தியை பன்னீர் கிரேவியோட எடுத்து பன்னீரோட எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நாங்கள் ஸ்பைஸியாக கேட்டோங்க. ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் வந்து நைட் ஆர்த்தி 10 மணி ஆர்த்தி போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆர்த்திக்கு போனாங்க. நான் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண அதை காமிச்சேன். கேட் 1 வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆரத்திக்கு. நான் உள்ளே போனேன். செம்ம மழை. இங்கே பின்னாடி தெரியுதா, அடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. நான் வந்து ஷீரடியில் வந்து நைட் ஆர்த்தி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக போய் ஆர்த்தி பார்த்துட்டு வந்தேன். நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். கேட் 1 வந்து ஷீரடியில் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆர்த்திக்கு. நான் 10 மணி ஆர்த்தி புக் பண்ணியிருந்தேன். உள்ளே போய் தரிசனம் பண்ண சுவாமியை அவ்வளோ கூட்டம் நின்று சாமியை பார்த்தாங்க ஆர்த்தியில். ஆனால் சாமியே தெரியல, ஒரு ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் திருப்பி ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம் டே 2 அடுத்த நாளைக்கு நாங்கள் சீக்கிரமாக லைனில் நின்று சாமியை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நைட் 10 மணி ஆர்த்திக்கு 7:30 போய் லைனில் நின்றுடுங்க. அப்போ தான் முன்னாடி போக முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சமாக சாமியை கிட்டக்க பார்க்கலாம். அப்படின்னா பின்னாடி போயிட்டீங்கன்னா வந்து சுத்தமாக தெரியாது. நீங்கள் கம்மி மேலே நின்று சாமியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆர்த்திலேயே. டே 1 ஷீரடியில் வந்து நாங்கள் இறங்கிட்டு டுவார்த்தி அக்காமடேஷனில் செக்இன் பண்ணோம். 1 மாதம் முன்னாடியே நான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டேன். ரூம் புக் பண்ணதால் ஆன்லைனில் நான் இங்கே வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா நாங்கள் வந்து ஷீரடியில் வந்து துவாரகமாயி போனோம். அப்புறம் வந்து சாவடி போனோம். அப்புறமா வந்து ஹனுமன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. இது மூணுமே நாங்கள் போயிட்டோம். அப்போ முக தரிசனம் சொன்னாங்க. முக தரிசனம் வந்து துவாரகமாயி பக்கத்துலேயே வந்து பேக் சைடில் வந்து முக தரிசனம் இருக்கும். நீங்கள் போய் சாமியை வந்து கிட்டக்க பார்க்க முடியாது, தூரமாக சாமி இருக்கும். பட் ஃபேஸ் எல்லாம் கிளியராக தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அப்புறமா வந்து நாங்கள் வந்து நைட் ஆர்த்தியை வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம் 1 மாதம் முன்னாடியே. அது வந்து நைட் 10 மணிக்கு ஆர்த்தி, அதை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த ஆர்த்திக்கு போனோம். அது எங்கெங்கே என்ன இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு அவர் எந்தெந்த கேட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 200 rupees போகணுன்னா கேட் 6 போகணும். இதே ஆர்த்தியில் புக் பண்ணிங்கன்னா கேட் 1 போகணும். நீங்கள் கேட் 6 கேட் 1 எல்லாம் போகிற வர வழியே வந்து நீங்கள் மொபைல் தரலாம். அப்புறமா வந்து செப்பல் வைக்கலாம், பேகேஜ் லாக்கர்லாம் வைக்கலாம். எல்லாம் அங்கேயே போகிற வழியே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே கன்வே பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குது. எல்லாமே அவனுக்கு கேட்ச் பண்ண எல்லாமே நீங்கள் மொபைல் கொடுத்துட்டு செப்பல் கொடுத்துட்டு அங்கேயே பேகேஜ் பக்கத்தில் இருக்கும். பேகேஜ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும். 200 rupees புக் பண்ணால் அதே ஆர்த்தி இருந்தால் கேட் 1 போய் நீங்கள் போயிட்டு டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் அப்படியே கேட் 1 முடிவாக போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அங்கே வந்து 10 மணி ஆர்த்திக்கு வந்து நாங்கள் 8:30 மணிக்கு உள்ளே போயிட்டோம். பட் ஆனால் நிறைய பேர் 7-7:30 உட்காந்துருக்காங்க போல். வந்து அப்போயே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பட் உள்ளே போனால் சாமி தூரமாக இருக்காங்க. நாங்கள் தள்ளி நின்று சாமி முகத்தை தான் அவ்வளோ நான் பார்த்துருந்தோம். ஃபுல்லாக நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த ஆரத்தி முடிஞ்ச அப்புறமா அந்த சுவாமி பார்த்துட்டு அந்த கண்ணாடி இருக்கும், தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம். அங்கே திருப்பி டே 2 வந்து ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம். அதே 10 மணி ஆர்த்தி. இந்த வாட்டி நாங்கள் டே 2 ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம்ல, நாங்கள் முன்னாடியே போயிட போகிறோம் 7 மணிக்கு. நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், ஆப்ஷன் சொல்கிறேன், ஈஸியாக இருக்க இது பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்னா நீங்கள் ஆர்த்தி புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 hours முன்னாடியே போயிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கிட்டக்க சாமி பார்க்க முடியும். ஏன்னா செம்ம ரஷ்ஷாக செம்ம கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஆர்த்தி புக் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே போயிடுங்க. 2-3 hours முன்னாடியே லைனை நின்றுட்டுங்க. அப்போ தான் கிட்டக்க சாமி பார்க்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நாளைக்கு நான் டே 2 வந்து இந்த ஷீரடி கிட்டே வந்து சனி சிக்னாப்பூர் இருக்குது, அங்கே நாங்கள் போக போகிறோம். பட் வேறு எங்கேன்னு தெரியல எனக்கு. ஸோ இதுமாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது டே 2. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். டே 2 வந்து நான் சனி சிக்னாப்பூர் காட்டுறேன். அப்புறமா சின்ன சின்ன கோயிலெலாம் பக்கத்துலேயே இருக்குது, அதெல்லாம் காமிச்சிட்டேன் டே 2 எனக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷீரடி ட்ராவல் பிளாக் வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை, see you.